அரசின் ரகசிய பிளானாக இப்போ ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கசிந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். ஸோ என்ன விஷயம் இப்போ வெளிவந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டமாக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன தகவலை வெளியிட்டிருக்கிறார், என்ன விஷயத்தை செய்ய போகிறார் என்ற ஆர்வம் மக்களிடையே கண்டிப்பாக இழந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். அடுத்த கட்டமாக ரேஷன் கார்டில் கை வைத்த முதல்வர் விஜய். ஸோ ரேஷன் கார்டு மூலமாக என்ன விஷயத்தை அவர் சொல்ல போகிறார், இந்த ரேஷன் கார்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் அப்படிங்கிறத கண்டிப்பா நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2500 அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். தற்போது தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையாக ஏற்கனவே இருந்த திட்டத்தின்படி மாதம் 1000 ரூபாய் இப்போ வங்கி கணக்கில் போட்டு இருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துல இருந்து கண்டிப்பா தொடங்கப்பட்டது. ஸோ இதனை தொடர்ந்து இன்னொரு தகவலாக இந்த விஷயம் தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது விஜய் அவர்கள் அறிவுறுத்திய வாக்குறுதிகள் படி பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை 2500 மாற்றப்படுமா என்ற கேள்வி கண்டிப்பா மக்களிடையே இருக்கு அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, என்ன விஷயங்கள் நமக்கு தகவலாக வந்திருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் இப்போ இதனை தொடர்ந்து நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய குடும்ப அட்டை சேவைகள் மீண்டும் தொடங்கி உள்ளதாகவே இப்போ ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதாவது ஏற்கனவே அப்ளை செய்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் முடிந்தவனை, அதாவது பதவி ஈச்ச உடனே கைக்கு வரும் அப்படின்னு நினைத்து இருந்திருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகள் இன்னும் அவருடைய கைக்கு வரவில்லை அப்படின்னே சொல்லலாங்க. மே மாதம் 15ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பரிசீலனை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் நீண்ட நாட்களாகவே காத்திருந்த பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளதாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது நம்மளுடைய கைக்கு ரேஷன் கார்டு கண்டிப்பா கிடைத்திடும் அப்படின்ற ஒரு தகவலாக நாம இதனை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடந்த விதிமுறைகள் அமலில் இருந்ததால் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்ததுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து நிலுவையில இருந்த ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த விஷயத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் ரேஷன் கடைகள் தமிழக மக்களின் அன்றாட வாழ்வில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாகவே நம்ம பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் இயங்க வரும் சுமார் 34,792 கடைகள் மூலம் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையிலுமே இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு தெரிந்த விஷயமாகவே நாம பார்க்கலாம். தற்போது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்றனர். இதன் மூலம் சுமார் 7 கோடி மக்கள் அரசின் பல்வேறு நலத்திட்ட பயன்களை பெற்று வருவதாகவே நாம தெரிவிக்கலாம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2023 முதல் 2024 ஜூலை வரை மட்டுமே சுமார் 8 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்துள்ளதாகவே தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. ஏன் இப்போ அதிகரித்து இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா அரசின் சார்பில் இருக்கு அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். அதாவது இந்த மாதிரி தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான தகவலாகவே தற்போது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கூட்டு குடும்பங்கள் தனித்தனியாக பிரிவது, திருமணம் ஆன பெண்கள் தனியாக வசிப்பது மற்றும் அரசின் சமூக நலத்திட்டங்களை பெற தனி அட்டை தேவைப்படுவது போன்ற காரணங்களால் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளதாகவே அதிகாரிகள் வகையில தெரிவிக்கின்றாங்க. புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவுடன் பார்த்தீங்கன்னா பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்த சேவைகளும் தற்போது மீண்டும் சீராக நடைபெற்று வருகிறது. இந்த வகையில பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2500 திட்டம் விரைவில் நமக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்குங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் விஜய் அறிவித்த மகளிருக்கான மாத உரிமை தொகை, அதாவது மாத உதவி தொகையை
2500 ரூபாயாக உயர்த்தும் திட்டம் குறித்த எதிர்பார்ப்பு நிச்சயமாகவே அதிகரித்திருப்பதாகவே நம்ம பார்க்கலாம். நடப்பு மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் அனைத்துமே முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்ட பிறகு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால முதல்வர் விஜய் அறிவித்த மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒரு தகவலாக அறிவுறுத்த உள்ளாருங்க. தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதிகளின்படி தகுதியுள்ள மகளிருக்கு மாதாந்தார உரிமை தொகையாக ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கிறாங்க. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு விரைவில் இந்த தொகையை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 15 முதல் விண்ணப்ப பரிசீலனை உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல கண்டிப்பா இந்த விஷயம் மக்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என விஜய் அவர்கள் தெரிவித்து இருக்கிறாருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமா நாம தெரிவிக்கலாம். இந்த ரேஷன் கார்டுகளுக்கான இந்த மாற்றமும் மகளிர் உரிமை தொகைக்கான இந்த மாற்றமும் கண்டிப்பா விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ரேஷன் கார்டு அப்ளை செய்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் நபர்களுக்கும் கூடிய சீக்கிரம் ரேஷன் கார்டு உங்க கையில் வந்து சேரும் அப்படின்ற தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. இந்த பரிசீலனை அனைத்துமே முடிந்த பிறகு கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயம் நடக்கும் அப்படின்றத நாம உறுதியாகவே சொல்லலாம். மக்கள் எதிர்பார்த்த விஷயமாக அடுத்த கட்ட முடிவாக இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக கண்டிப்பா வெளிவரும் அப்படிங்கிறத நிச்சயமா நாம எதிர்பார்க்கலாம். மக்கள் உரிமை தொகை திட்டம் விரைவில் கண்டிப்பா நடக்குங்க. மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசின் நலத்திட்டங்களுக்கான உதவி தொகை விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. புதுவையில் பெண்களுக்கு ரூபாய் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக ஒரு தகவல் தற்போது கசிந்து இருக்குங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் தொகை வரவு வைக்கப்படும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்குங்க. தகுதி இருந்தும் சிலருக்கு பணம் கிடைக்கவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் உதவித்தொகை தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் தவறு செய்திருந்தால் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிவிக்கிறாங்க. புதிய குடும்ப அட்டை தொடர்பான சேவைகள் மீண்டும் செயல்பட்டு வந்துள்ளன. கண்டிப்பா இந்த விஷயங்கள் அனைத்துமே தமிழகத்துல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.